அச்சு பாய் என்ன பண்ணுறீங்க? போல ஹாய். இந்த சேரீ ஒரு கஸ்டமருக்கு புக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இது சில்கான்னு செக் பண்ணி பார்க்குறோம். சேரீ இந்த மாதிரி எடுத்து கையில் இப்படி இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது சில்கா இல்லையான்னு தெரிஞ்சிடும். இது வந்து வெப்ட், சரிங்களா? இந்த வெப்டை எடுத்து நம்ம தீ வச்சு பார்க்கும் பொழுது கம்பல்சரியாக இந்த மாதிரி கறி கையில் பிடிக்கணும். மூக்குக்கு வந்து தலைமுடி கருகிற வாசம் வரணும். இது வந்து வார்ப்புங்க. இந்த வார்ப்பையும் தீ வச்சு பார்க்கணும். வார்ப்பையும் தீ வச்சு பார்த்தீங்கன்னா அணைஞ்சிரும். இந்த மாதிரி கரும்புகை வரும். ரெண்டாவது இந்த மாதிரி கையில் கறி ஆயிரும். சேரில் இந்த ஒரு இடத்துல மட்டும் கிடையாது, ப்ளவுஸ் பார்ட்லேயும் செக் பண்ணணும். ஸோ ப்ளவுஸ் பார்ட்லேயும் செக் பண்ணிங்கன்னா தான் இது என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த மாதிரி கறி இதுலேயும் வரும். ஸோ ரெண்டாவது உங்ககிட்ட பின்னூசி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த பின்னூசி வச்சும் செக் பண்ணலாம். இல்லைன்னா சேரீயோட இந்த மாதிரி பார்ட்டில் ஒரு இடத்துல இந்த மாதிரி வரும். இது எடுத்தீங்கன்னா வந்துடும். இந்த கார்னரில் இருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும். லைட்டாக இதை உருவி பார்த்தோம்னா கொஞ்சோண்டு இலை வரும். எதுக்கு பாருங்க, இந்த கொஞ்சோண்டு வர இலையும் கறிக்கு பார்த்தோம்னா அங்கேயும் தெரிஞ்சிடும். அதுலேயும் இந்த கறி பிடிச்ச வாசம் வந்துடும். அவ்வளோதான். சேரீ கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு, ஸோ ப்ளவுஸ் பீஸ் இருக்கான்னு கம்பல்சரியாக பார்த்துருவோம். பார்த்துட்டு இந்த சேரீயை சூப்பராக இப்படி ஒரு மடிப்பு, இப்படி ஒரு அழகான மடிப்பை போட்டுட்டு இந்த சேரீயை கஸ்டமருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி அவங்க சில்க் மார்க் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா இதுதான் நம்ம கம்பெனிக்கு கவர்மெண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சில்க் மார்க். இது கம்ப்ளீட்டாக இந்த செக்கிங் ப்ராசஸ் முடிச்சுட்டு இப்படி சேரீயில் ஒட்டிடுவோம். ஒட்டின பிறகு அழகான ஒரு பாக்ஸ், அதாவது இந்த இலையெல்லாம் நம்ம போட மாட்டோம். சேரீ செக் பண்ணியிருந்தால் நம்ம எல்லாம் போட மாட்டோம் கண்டிப்பாக. இந்த அழகான ஒரு பாக்ஸில் நீட்டாக ஜம்முன்னு பேக் பண்ணி, இது நார்மல் பாக்ஸு, ஓகேங்களா? இந்த நார்மல் பாக்ஸில் போடுற சேரீஸ்க்கு கம்பல்சரியாக இந்த நார்மல் கவர் நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ இந்த மாதிரி பபுள் கவர் தான் யூஸ் பண்ணுறோம். நார்மல் கவரும் வச்சுருக்கோம். ஸோ தமிழ்நாடு யாராச்சும் புக் பண்ணாங்கன்னா நார்மல் கவர் பண்ணுறோம். அதர் தென் தமிழ்நாடு யாராச்சும் புக் பண்ணியிருந்தாங்க, பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஆவரேஜான பாக்ஸில் போட்டிருந்தோன்னா இந்த மாதிரி பபுள் பேக்கிங் கவர் கம்பல்சரியாக சூப்பராக பார்சல் போகணுங்கிறதுக்காக இந்த பபுள் பேக்கிங் கவரில் அழகாக ஜம்முன்னு பேக் பண்ணிடுறோம். இதுதான் அழகாக ஜம்முன்னு பேக் பண்ணது. சரி, நச்சுன்னு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹேண்டில் வித் கேர். கம்பல்சரியாக நீங்கள் ஒரு 5000மோ 6000மோ கொடுத்து நம்மக்கிட்ட சேரீ வாங்கியிருப்பீங்க. உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக சூப்பராக வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ ப்ராசஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.